வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ராகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேழ்வரகில் கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியத்தினுடைய அளவு குறைவு அப்படின்றதால இது இதய ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தும். விட்டமின் பி குழு இந்த கேழ்வரகில் இருக்குது, கால்சியம் கேழ்வரகில் இருக்குது. இது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்டாக, அதாவது காலை உணவாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் மிக முக்கியமான நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே கேழ்வரகில் அடங்கியிருக்கு. இதில் குறிப்பிடத்தக்க விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் இ, இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நிறைய ஊட்டச்சத்துக்கள் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஸோ இதுக்கு காரணமான ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன, இன்னும் என்னென்ன மருத்துவமைகளை கேழ்வரகு நமக்கு அளிக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு எலும்புகள் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. கேழ்வரகு பாலை விட அதிக கால்சியம் கொண்டிருக்கு. 100 கிராம் கேழ்வரகுல 364 மில்லிகிராம் அளவு கால்சியம் சத்து இருக்கு. வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை பராமரிக்கிறதுக்கு கால்சியம் அவசியம். இது குழந்தைகள் மற்றும் அப்புறம் நிறைய பெரியவர்களுக்கும் ஏற்படக்கூடிய நிறைய எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், எலும்பு அடர்த்தி குறைபாடு, இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட நமக்கு எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, பற்கள் தசைகள்லாம் வலுவாக இருக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, தசைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நீரிழிவு நோயை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். சுகர் பேஷண்ட்ஸ், அந்த நீரிழிவு நோயாளிகள் அரிசி உணவு தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரிசி உணவை அவங்க தவிர்க்கணும் அப்படின்றது போது அவங்களுக்கு பழுப்பு அரிசி சாப்பிட்றதுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணப்படுவாங்க. அதே நேரம் பழுப்பு அரிசியை அவங்க எப்படி எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமோ அதுபோல் கேழ்வரகு அவங்களுக்கு ஏற்ற ஒரு உணவு தான். ஸோ இது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டு இருக்கு, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு. ஸோ இந்த குறைந்த கிளைசமிக் குறியீடுனா என்னன்னா, நாம் ஒரு உணவுப் பொருள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸ் கணக்கு பண்ணுவாங்க. கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உணவு நம்மளுடைய ரத்தத்தில் சுகரோடைய அளவை இன்னும் அதிகப்படுத்திடும். ஆனால் கேழ்வரகு குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை இது கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் செரிமானம் நமக்கு மெதுவாக இருக்கும். அதாவது செரிமானத்தை மெதுவாக்கும். கொஞ்சமாக தான் நம்மளுடைய பிளட்ல சுகரோடைய அளவு இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அதிகமாக ஒரே ஏறிடாது. அதனால நம்மளுடைய பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும், சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு முன்னாடி நினைக்கிறவங்களா கூட கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். ரத்த சோகை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவு. இது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த உணவாக இருக்கும். ஸோ ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் அதாவது ரத்த சோகை ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் ரெட் பிளட் செல்ஸ்ல கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஹீமோகுளோபின் என்ன பண்ணும் அப்படின்னா உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை கடத்தி செல்றதுல தாமதம் பண்ணும். அதாவது உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை கடத்தி செல்றதுல ரொம்பவே ஸ்லோவாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது போதுமான ஆக்சிஜன் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு போகாது. இதனால நம்ம ரொம்ப சோர்வாக இருப்போம். தலைவலி, குமட்டல், மயக்கம் போன்ற உணர்வெல்லாம் ஏற்படலாம். ஸோ இதுதான் ரத்த சோகைக்கான அறிகுறிகளாக நமக்கு இருக்கும். அப்போ இரும்பு சத்து நமக்கு பற்றாக்குறையாக இருக்கின்றது அர்த்தம். ஸோ கேழ்வரகு இரும்பு சத்து இருந்திருக்கு. அதை எடுத்துக்கொள்ளும் போது ரத்த சிகப்பணுக்கள் முறையான அளவில் பராமரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்களினுடைய முறையான அளவு பராமரிப்பால் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் கரெக்டான அளவில் கடத்தப்படுறதால நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். அந்த ரத்த சோகை பிரச்சனை விடுபட்டு விடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியம் இல்லாதது. மேலும் இது உணவு நார்சத்து கொண்டிருக்கு. விட்டமின் B3 கொண்டிருக்கு, அதாவது நியாசின் அப்படின்னு சொல்லுவாங்க, இது இருக்கு. ஸோ இது நல்ல கொழுப்பை மட்டும்தான் நம்மளுடைய உடலில் அதிகரிக்கும். நம்மளுடைய உடலில் ரத்த நாளங்களில் தேங்கியிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளுடைய அளவை குறைச்சிரும். இதனால இதய நாளங்களில் இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிந்து பிளேக் நோய் ஏற்படுவதோ அல்லது அந்த கொழுப்பு படிவு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே கியூர் பண்ணிடும். இதன் மூலமாக இதயத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனை இருக்காது. ரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கும். இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கும். இதய தசை செயல்பாடெல்லாம் எளிமையாகவே நடைபெறும்.
செரிமானத்தை மேம்படுத்துகிறது கேழ்வரகு. கேழ்வரகு செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்று. இது குடல் இயக்கத்திற்குமே உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நார் சத்து இருக்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த ஃபைபர் கேழ்வரகுல இருக்குது. கேழ்வரகு செரிமானத்தை இந்த மாதிரி முறைகளில் மேம்படுத்தும், மலச்சிக்கலை தடுக்கும். கேழ்வரகு செரிமானம் அதாவது நமக்கு மேம்படுத்துறதால நார் சத்து கொண்டு இருக்குது. ஸோ நமக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது. வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. குறிப்பாக சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் இருக்காது. கேழ்வரகு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறதால எப்போதுமே செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். உடல் பருமன் குறையிறதுக்கு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா, அதுவும் வேகமாக எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் கேழ்வரகு உங்களுடைய உணவுகளை டயட்டில் சேர்த்துக்கலாம். இதில் இயற்கையாக கொழுப்புகள் இருக்குது. ஸோ இது குறைவான கொழுப்பு, உங்களுடைய எடை இழப்பை ஊக்குவிக்கக்கூடிய கொழுப்பு. மேலும் இதில் இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபான் பசியை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். இதனாலவே நீங்கள் அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிடாம தவிர்ப்பீங்க. அப்புறம் கேழ்வரகுல இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய கொழுப்புகளை உங்களுக்கு படியாமல் அதை ஆற்றலாக மாற்றிடும். ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளும் கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி உடல் எடையை கேழ்வரகு குறைக்கும். கேழ்வரகு செரிமானத்தை மெதுவாக உண்டு பண்ணுறதால ஸோ உணவில் கூடுதல் கலோரிகள் எடுக்கிறத நீங்கள் தடுத்து உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். சருமத்திற்கு நன்மை செய்யும் கேழ்வரகு சரும ஆரோக்கியத்தையும் சரும பொலிவையும் பராமரிக்கிறதுல கேழ்வரகு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த கேழ்வரகுல முக்கிய அமினோ அமிலங்கள் இருக்கு, ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெத்தியோனைன் மற்றும் லெசின் ஆகியவை அமினோ அமிலங்களை கொண்டிருக்கு. இது சருமத்தை சுருக்கம் இல்லாமல் வைத்திருக்கும், தொய்வு நம்மளுடைய சருமத்தில் ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்ளும். அதனால நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி தன்மை நீங்க ஆரம்பிக்கும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எதுவுமே நம்மளுடைய சருமத்தில் இருக்காது. மின்னக்கூடிய மிருதுவான பளபளப்பான சருமம் ஏற்படும். அதுக்கு கேழ்வரகுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களையும் அழுக்குகள் கிருமிகளையும் வெளியேற்றி சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய மிருதுவான சருமத்திற்கு ஒரு மென்மையை கொடுக்கும். அதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகை நம்மளுடைய உணவுகளை எப்படி வேணாலும் சேர்க்கலாம். கேழ்வரகு மாவா கூட சேர்த்துக்கலாம். கேழ்வரகு சுத்தம் செஞ்சு மண்ணு தூசி போக கழுவி மிஷினில் அரைத்து மாவாக்கி கொள்ளலாம். இதை 3 மாதம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். கேழ்வரகு அடை, ரொட்டி, தோசை, புட்டு, லட்டு, கேழ்வரகு கஞ்சி இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் அதை தயாரித்து நம்ம சாப்பிடலாம். குழந்தைகளுக்கெல்லாம் இனிப்பு சேர்த்து கேழ்வரகு கொடுக்கலாம். அதே போல் விருப்பப்படுறவங்க பெரியவர்களுக்கெல்லாம் காரம் சேர்த்து கேழ்வரகு கொடுக்கும்போது அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேழ்வரகு கஞ்சியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவை பிரதானமாக வைத்து அதோட நட்ஸ் வகைகள் இன்னும் பிற தானியங்கள்லாம் சேர்த்து அரைத்து கஞ்சி மாதிரி குடிக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் கேழ்வரகு அதுக்கடுத்து முளைக்கட்டி அந்த முளைக்கட்டிய கேழ்வரகு அதை மிக்சியில் அரைச்சி பாலாக்கி கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ கேழ்வரகு ஸ்நாக்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. கேழ்வரகு பிஸ்கெட்டு, கேழ்வரகு கேக்கு இது மாதிரி இனிப்பு குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாம். சர்க்கரை சேர்க்காம நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, பனை வெல்லம் கலந்த இனிப்புகளோட கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது நமக்கு இன்னும் நன்மை. ஸோ இந்த மாதிரி கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கேழ்வரகுல ஏராளமான கலோரிகள், ஊட்டச்சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள், விட்டமின்கள் இருக்குது. ஐசோலூசின், ட்ரிப்டோஃபான், வேலின், மெத்தியோனின், த்ரியோனைன் போன்ற அமினோ அமிலங்களாக இருக்குது. ஸோ இதை ஒப்பீடு பண்ணும்போது நமக்கு உடலுக்கு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதாக கேழ்வரகு இருக்குது. அதனால் கேழ்வரகு தொடர்ந்து சாப்பிடுங்க. இதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.